இன்னைக்கு உள்ள பல யங்ஸ்டர்கள் பேசிக்கிற வார்த்தை என்னன்னா, நம்ம சின்ன பிள்ளைத்தனமா ஜாலியா அப்படியே எந்த கவலையும் இல்லாம இருந்திருக்கலாம்ல. ஏன் அப்படி நம்ம பெரிய பிள்ளையானோம் அப்படின்னு சொல்லி சலிச்சு பேசுற எவ்வளோ வாலிப பசங்க உண்டுங்க. அப்படி சின்ன பிள்ளையா இருக்குன்னா, சின்ன பிள்ளையாவே இருக்கிறதா? அப்படி இல்லங்க. சின்ன பிள்ளைத்தனமான மனச தான் அப்படி சொல்றாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பையனுக்கு 2 பேருக்கு சண்டை வந்துட்டு, அப்போ ஒரு பையன் போய் தன்னுடைய ஆசிரியர்ட்ட முறையிடுறான். இந்த மாரி அடிச்சுட்டான்னு சொல்லி முறையிடுறான். ஒருத்தன் ஒத்துக்கொள்கிறான். நான் அடிச்சுட்டேன்னு சொல்லி ஒத்துக்கொள்கிற அந்த மனச பாருங்களேன். ரொம்ப வேடிக்கையா இருக்கும் அந்த சீன். ஆ சொல்லு. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் யார் அடிக்கிறது? சரி, ரெண்டாவது ரெண்டாவது யார் அடிச்சா? ஃபர்ஸ்ட் யார் அடிச்சதுன்னு சொல்லுங்க. சரி, ரெண்டாவது யார் அடிச்சது? ரெண்டாவது யார் அடிச்சது? ஆக நீ அடிச்சிருக்கா, அவனை அடிச்சிருக்கான். உன்னை அடிக்க தூண்டுனது இவன் தான். முதல்ல அடித்து உன்னை ரெண்டாவது அடிக்க தூண்டியிருக்கான். அதெல்லாம் அடிக்க விடாது. ஆமாங்க. இதுபோல நம்மளும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பள்ளிக்கூடத்துல எவ்வளோ சண்டை போட்டிருப்போம், எவ்வளோ அடிச்சிருப்போம், எவ்வளோ நம்ம பேசியிருப்போம். ஆனா பேசினதுக்கு அப்புறம் உடனே அந்த பசங்களோட ஜாலியா மறுபடியும் கை கோத்துக்கிட்டு போற மனசு இருக்கு பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. இன்னைக்கு எவ்வளோ பெரியவங்க மத்தியில சண்டை வரும்போது, சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது கூட அத பெருசா எடுத்துக்கிட்டு, நீ என்னமோ 150 வருஷம் வாழ போற மாரியும், நான் என்னமோ 200 வருஷம் வாழ போற மாரியும், மூஞ்ச திருப்பிட்டு போற எவ்வளோ பெரியவங்களோட மனச நம்ம பார்த்துட்டு தானங்க இருக்கிறோம். அதுக்காக தான் என்னமோ தெரியல அடிக்கடி இவங்க பேசுற வார்த்தையில, நம்ம சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாம்ல, கவலை இல்லாம இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மதான். சின்ன பிள்ளைத்தனமான மனசுன்றது ரொம்ப அழகானது தானே!